Hello everyone. Lists tuples la ஒரே இடத்துல நிறைய values கொடுத்தோம் இல்லையா? அந்த values எல்லாம் வச்சு work பண்றதுக்கு if else conditional statements யூஸ் ஆகும். Conditional statementsனா ப்ரோக்ராம்ல ஒரே இடத்துல ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் பூர்த்தியானா மட்டும் சில கோட் ரன் ஆகணும். பூர்த்தி ஆகலைன்னா வேற சில கோட் ரன் ஆகும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தா if statement யூஸ் ஆகும். Simple example a equal to 5 b equal to 8. a b னு ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்றோம். if ஓட சின்டாக்ஸ் என்னன்னா if க்கு அப்புறம் கண்டிஷன் அப்புறம் கோலன் கொடுக்கணும். if a less than b colon print a is smaller than b. அப்படி இல்லனா else print a is not smaller than b. இங்க ரெண்டு கண்டிஷன் செக் ஆயிடும். அதுவே ஈக்குவலா ஸ்மாலரான்னு செக் பண்ண மூணு கண்டிஷன்ஸ் வரும். அப்போ நடுவுல elif யூஸ் பண்ணணும். elif a equal to b colon print a and b are equal. double equal to ஆபரேட்டர் வந்து ஒரு கண்டிஷனை செக் பண்ண யூஸ் ஆகும். சிங்கிள் equal to கொடுத்தா அது வேரியபிள் டிக்ளரேஷனா எடுத்துக்கும். ஸோ டபுள் ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே பூர்த்தி ஆகலைன்னா கண்டிப்பா a வந்து b விட லார்ஜரா தான் இருக்கும். ஸோ else print a is larger than b னு மாத்தணும். நம்ம a வேல்யூ 5 னு கொடுத்ததால கண்டிப்பா a is smaller than b னு தான் அவுட்புட் வரும். ஆனா பின்னாடி ப்ரோக்ராம்ல a ஓட வேல்யூ மாற வேண்டி வந்தா இந்த if elif else ஸ்டேட்மெண்ட்ஸும் யூஸ் ஆகும். நம்ம எக்ஸாம்பிள்ல ஸ்டூடெண்ட் பாஸ் ஆனா மட்டும் அந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஒரு ஃபைல்ல ரைட் பண்ணணும்னு வெச்சுக்குவோம். if list 1 fifth index equals true, if statement கடைசில கோலன் கட்டாயம் கொடுக்கணும். if statementல அந்த ஏரியாக்குள்ள இருக்க லைன்ஸ் மட்டும் ரன் ஆகும். அப்போ பைத்தான்ல இண்டென்டேஷன் கட்டாயம் யூஸ் பண்ணணும். பைச்சாம்ல இண்டென்டேஷன் தானா செய்யும். நம்ம நோட்பேட்லயோ இல்ல வேற சில அப்ளிகேஷன்ஸ்லயோ பைத்தான் டைப் பண்ணா நாமவே இண்டென்ட் பண்ண வேண்டி வரும். அது ஒரு ஸ்பேஸா இருக்கலாம், ஒரு டேப் ஸ்பேஸா இருக்கலாம். இண்டென்ட் ஸ்பேஸ் கண்டிப்பா கொடுக்கணும். பைச்சாம்ல நம்ம என்டர் கொடுத்த உடனே அடுத்த லைன்ல அதுவே இண்டென்ட் ஆகி நிற்கும். இங்க நம்ம ஸ்டூடெண்ட் பாஸ்ட் ட்ரூவா இருந்தா என்ன நடக்கணுமோ அதை டைப் பண்ணுவோம். ஃபைல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஈக்குவல்ஸ் open past students.text a plus mode file students.write list 1 string-ஆ மாத்தி file student ஆப்ஜெக்ட்ல ரைட் பண்ணுவோம். அடுத்து ஒரு print statement கொடுத்துட்டு file students.close off ஓபன் பண்ண ஃபைலை இப்போ க்ளோஸ் பண்றோம். else statementல student did not pass அப்படின்னு கொடுப்போம். if statementோட கண்டிஷன் ஓகேன்னா இந்த 4 லைன்ஸும் ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த 4 லைன்ஸும் ஸ்கிப் ஆகி ஸ்ட்ரைட்டா else statementக்கு போயிடும். சேவ் பண்ணி ரன் பண்ணா பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் ஆகி இருக்கும். டெக்ஸ்ட் ஃபைல் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த லிஸ்டோட வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். இதுவே லிஸ்ட் 2 இன்னொரு லிஸ்ட்ல பாஸ்ட் வேல்யூ ஃபால்ஸ்னு இருந்தா if ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணும்போது அந்த டீடைல்ஸ் டெக்ஸ்ட் ஃபைல்ல ஆட் ஆகி இருக்காது. list 2 equals student details ஆர் வேல்யூஸ் கொடுத்து list 2 னு சேவ் பண்ணுவோம். if list 2 fifth index equals true அதே மாதிரி file students னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி open functionல pass students.text அப்புறம் a plus mode கொடுக்கிறோம். அதே மாதிரி write function details ரைட் பண்றதுக்கு அப்புறம் ஒரு print statementல ஃபைல்ஸ் ஆட் ஆயிருச்சு அப்படின்னு டிஸ்ப்ளே பண்றதுக்கு அதுக்கப்புறம் ஃபைல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட்டை க்ளோஸ் பண்றோம். else ஸ்டேட்மெண்ட்ல print student did not pass சேவ் பண்ணி ரன் பண்ணா else ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்த print ஸ்டேட்மெண்ட் student did not pass னு அவுட்புட் காமிக்கும். இங்க பாஸ் ஃபெயில்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ். அதனால if else ரெண்டு கண்டிஷன்ல முடிச்சிட்டோம்.
ஒருவேளை அந்த லிஸ்ட்ல 6th வேல்யூவே இல்லைன்னா அப்போ கண்டிஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் 3 மாறிடும். அங்க இஃப் எல்இஃப் எல்ஸ்னு 3 கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். லிஸ்ட் 2ல கடைசி வேல்யூ டெலீட் பண்ணி பார்ப்போம். list2.pop function print list2. if statementsல if len of list2 is greater than 5, list2 ஓட length வந்து 5 ஐட்டமுக்கு மேல இருந்தா மட்டும்தான் இதுக்குள்ள போகும். ஒரு if statementக்குள்ள இன்னொரு if statement கொடுக்கலாம். if list2 5th index equals true, போன இதுல கொடுத்த மாதிரியே ஃபைல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் ஓப்பன் ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட் ஃபைல் a+ மோட், அடுத்து அதே ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரைட் ஆஃப் அந்த லிஸ்ட் வேல்யூ ரைட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் காமிக்கிறதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் ஃபைல் ஸ்டூடெண்ட் டாட் க்ளோஸ், ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ 2 தடவை இண்டென்ட் ஆகி இருக்கு. மெயின் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியே தான் எல்இஃப் கொடுக்கணும். அதுக்கு இண்டென்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு வெளியில வரணும். எல்இஃப் லென்த் ஆஃப் லிஸ்ட்2 ஈக்குவல்ஸ் 5. அந்த 6th வேல்யூ டெலீட் ஆகிருக்கு அப்படின்னா லென்த் வந்து 5ன்னு இருக்கும். அது ட்ரூன்னா ஸ்டூடெண்ட் வேல்யூ நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வரணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னா எல் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் ஸ்டூடெண்ட் டிட் நாட் பாஸ். இங்க கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னா இதுல ஒரு கண்டிஷன் தான் மீட் ஆகும். 3 கண்டிஷன்ல ஏதோ ஒன்னு தான் பூர்த்தி ஆகும். அந்த பிளாக் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். சேவ் பண்ணி ரன் பண்ணினா ஸ்டூடெண்ட் டீடைல் நாட் ஃபவுண்ட்னு அவுட்புட் காமிக்கும். அதுவே பாப் ஃபங்க்ஷன் லைனை கமெண்டா மாத்திட்டு list2 ஓட கடைசி வேல்யூவை ட்ரூன்னு மாத்திட்டு மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாஸ்ட் வேல்யூ ட்ரூன்னு மாறினதுனால செகண்ட் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸும் அந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல ரைட் ஆகி இருக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்புறம் நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் எக்ஸாம்பிள் 2 தடவை ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம். உங்க ஓன் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல ஃபார் லூப் பத்தி பார்க்கலாம். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. Hit like and subscribe to our channel. Thank you for watching.